அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரான்ஸில் இந்த சீட்டு கட்டி நிறைய சவர்கள் ஏமாந்திருப்பீங்க. இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக இது சம்பந்தமாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் ஏமாந்திருப்பீங்க, சீட்டை கட்டி காசு எடுக்காம விட்டுருப்பீங்க, அல்லது உங்களை சீட்டுக்காரர் ஏமாற்றி இருப்பாங்க, அல்ல சீட்டு கட்டினவர்கள் காசு கொடுக்காம ஏமாற்றி இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் பிரான்ஸை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கிறது. சரி, இந்த சீட்டு இது சம்பந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் சீட்டு கட்டி ஏமாந்திருப்பீங்க அல்லது உங்களை யாராவது ஏமாத்தி இருப்பாங்க, இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுடைய தமிழர்களை பொறுத்தவரையில் பிரான்ஸில் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அவங்க உடம்பை முறித்து அதால் தன்னுடைய குடும்பத்தை மேலே கொண்டு வந்து விட வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஓடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்க சொன்னால் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்லது வீடு வாங்கணும், அல்லது ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பணத்தை மிச்சம் பிடிப்பதற்காக எங்களுடைய தமிழர்களை நம்பி அல்ல தமிழாக்கள் சீட்டு பிடிப்பவர்களை நம்பி சீட்டு போடுகின்ற விஷயம் பிரான்ஸில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் முந்தி லாய்ச்சப்பல் பக்கமெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கடைகளுக்கு முன்னால் நின்று ஒரு 10 பேர் நிற்பினா 10 பேர் நின்று சீட்டு கூறுகள் நடக்கும். அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கட்டுப்பாடுகள் வந்ததுக்கப்புறமா அது இல்லாமல் போயிட்டு, இது கொரோனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி வைபர் குரூப், ஃபேஸ்புக் மெசஞ்சர் குரூப், இதுகளில் இந்த சீட்டு கட்டுற விஷயம் குரூப்பாக, அதாவது ஒவ்வொரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் சீட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் விடப்படும். அதுக்குள்ளே நீங்கள் சீட்டு கேட்பீங்க. இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டு பிடிப்பவர்கள் அந்த குரூப் ஒன்றுன்னு சொல்ல மாட்டாங்க, குரூப் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்டு தங்களுக்குள்ள தனக்கு ஒவ்வொருத்தருமே பிடிப்பவர் தனக்கு தெரிஞ்சாக்களை வச்சிருப்பார். ஒவ்வொருடைய தொடர்புகளும் நெருங்கிய மற்றவர்களுக்கு இருக்க மாட்டாது. அதனால் சீட்டு பிடிப்பவர் பார்த்தீங்க சொன்னால் தன்னுடைய இடத்துக்கு வர சொல்லுவார். சீட்டு எடுத்தவர்கள் மீண்டும் அந்த இடங்களுக்கு போகிறதில்லை. அதனால் இங்கே நிறைய தில்லாலங்கடி வேலைகள், சரி, இதுகள் எல்லாமே இதுக்குள்ளே பார்ப்போம். அதே மாதிரி சீட்டு பிடிக்கின்ற பொழுது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சீட்டு பொறுப்பு நிற்பார். அந்த பொறுப்பு நிற்கிறவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் சீட்டு காட்டுவார். அவர் இந்த பொறுப்பு நின்று காசு வாங்கி கொடுக்குற இன்னொருவரிடம் பார்த்தீங்கன்னா அங்கே சீட்டு காசு ஒரே அமௌண்ட்டாக இருக்கும். இவர் மற்றவரிடம் 50-100 ரூபா கூட வச்சு தன்னுடைய லாபம் அல்லது தன்னுடைய பாக்கெட் காசுக்காக அவர் இன்னொரு அமௌண்ட்டை சொல்லி அதில் ஒரு காசை உழைச்சிட்டு போகிற விஷயம். இப்படியே நிறைய இந்த சீட்டில் ஏமாத்து வேலைகள் நிறைய தமிழாக்கள் நிறைய விஷயங்கள்ல செய்கிறார்கள். இதுல நல்லது செய்கிறவர்களை இங்க நான் குற்றம் சாட வரல. கெட்டது செய்கிறார்கள் யாருக்கு தொப்பி அளவோ அவங்க எடுத்து போட்டுக் கொள்ளலாம். யாருமே தவறு செய்யாதவர்கள் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு சீட்டு நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுகிறார்கள் என்றதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அநேகமானவர்களுக்கு இந்த சீட்டு வாட்ஸ்அப் குரூப்போ வைபர் குரூப்போ அல்லது மெசஞ்சர்லயோ பார்த்தோம்னு சொன்னா ஓகே, சீட்டினுடைய அமௌண்ட் இவ்வளவு, கட்டுக்காசு இவ்வளவு, அது மட்டும் இல்ல இத்தனை மணிக்கு சீட்டு கூறப்படும், மாசத்துல இத்தனை தேதி, இந்த நேரத்துக்குள்ள நீங்க சீட்டு கேட்கணும். இந்த அதுக்குள்ள நீங்க கேட்காத பட்சத்துல யார் கடைசியா கூட அமௌண்ட் கேட்கிறாங்களோ அதுக்குள்ள முடியும்னு சொல்லி ஒரு சாரார் நேர்மையான வழிகளில் செய்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தீங்கன்னா நீங்க சீட்டு கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஒரு 2ஆம் மாசமோ 3ஆம் மாசமோ ஒரு 20,000 யூரோ 30,000 யூரோ சீட்டுன்னு சொன்னா ஒரு 5,000 யூரோ கழிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லது ஒரு 4,500 யூரோ கழிச்சு போட்டு நிக்கிறீங்க, உங்களுக்கு தான் சீட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா அந்த சீட்டு பிடிப்பவர் அவர்களுக்குள்ள ஒரு பிசினஸ் இடையிலுக்குள்ள பேசிட்டு என்ன செய்வார்னு சொன்னா ஒரு 100 ரூபாய் வச்சு இன்னொருவர் கூட்டிக்கிட்டு அந்த சீட்டை கடைசி நேரத்தில் முடிக்கிற விஷயங்கள், இப்படியான விஷயங்களும் இங்கே இருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு பிடிக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த சுத்துமாத்து செய்பவர்கள் சீட்ல சுத்துமாத்து செய்வாங்க. நீங்க போய் கேளுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, சீட்டு பிடிப்பவர்கள ஓகேல யார் இருக்கிறார்கள் அப்படின்றது நீங்க ஓப்பனா நீங்கள் எங்களுக்கு சீட்டை போடுங்க, எங்களால் வர முடியாது, நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு சொன்னா இல்ல அவர் சோமாஸ்ல இருக்கிறாரு, அல்லது ஏரசாவில் இருக்கிறாரு, அல்லது அவர் வைஃபுக்கு தெரியாம சீட்டு பிடிக்கிறாங்க, அல்லது அவ கணவருக்கு தெரியாம சீட்டு பிடிக்கிறாங்க,
இதனால் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி இப்படி சுத்துமாத்து விளையாட்டுகள் எல்லாமே வந்து எங்களை ஒரு சில சீட்டுக்காரர் சொல்லுவாங்க. இது சொன்னால் இவர்கள் வந்து எங்கேயோ ஒரு வழியில் வந்து சுத்துமாத்து செய்கிறார்கள் அப்படின்றத வந்து நான் இறுதியில் நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக கேளுங்க, அப்போ கொள்ளுங்க எங்கே இவர்கள் இப்படியான சுத்துமாத்துக்கள் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். அதே மாதிரி நீங்கள் சீட்டு ஒருவர் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் அல்லது வைபர் குரூப் இல்லாமல் ஒரு குரூப்பில் அவங்க தனக்கு தெரிஞ்சவர்களை வச்சுக்கொண்டு அவர்களுடைய நேரடி தொடர்புகள் இல்லாமல் அந்த சீட்டை கழிவு சீட்டாக இருந்தால் கேட்பாராக இருந்தால் அங்கே வந்து நாங்கள் சீட் எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர்கள் வந்து வேறொரு அமௌண்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5000 ரூபா சீட்டாக இருக்கின்ற 5000 ரூபா கழிவுள்ள ஒரு சீட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் கழிவை கூட சொன்னாங்கன்னு சொன்னால் கட்டுக்காசு குறையும், கழிவை குறைச்சி சொன்னாங்கன்னு சொன்னால் கட்டுக்காசு கூடும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தங்களுக்கு அதில் வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக கட்டுக்காசை குறைச்சி சொல்லுவாங்க. இதனால் உங்களுடைய காசு வந்து திருட்டு வேலை அங்கே இடம்பெறும். அந்த திருட்டு வேலையால் இப்போ நீங்கள் ஒரு 5000 ரூபா சீட்டு ஒரு 20000 ரூபா சீட்டு கட்டுறீங்கன்னு சொன்னால் 20 பேர் விற்கணும்னு சொன்னால் 1000 ரூபா அது கழிவு சீட்டுன்னு சொல்லிக்கல வந்து ஒரு 500 அல்லது 600 ரூபா கழிவாக கேட்கின்ற இடத்துல இருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த சீட்டுக்கு போகாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதில் ஒரு இன்னொரு 100 ரூபா லாபம் ஈட்டுகின்ற வகையில் அமௌண்ட்டை சொல்லி உங்கள்கிட்ட காசு வாங்குவாங்க. இது வந்து இந்த சீட்டு இந்த வாட்ஸ்அப் துறக்காமல் இந்த பொய் விளையாட்டு செய்கின்ற வேலை இவங்களுடையதான். இதே மாதிரி இந்த இடத்தரகர்களாக நிற்பவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நீங்கள் சீட்டு கட்டுகின்ற பொழுது அவர் வந்து பொறுப்பு நிற்பார். நான் வந்து இப்போ நான் பிரதானிடம் வந்து நான் காசு வாங்கிட்டது நான் பொறுப்புன்னு சொன்னால் நான் அந்த சீட்டுக்கு போகலையேன்னு சொன்னால் அவருக்கு வந்து அது எங்களோட அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயோ அல்லது வந்து வைபர் குரூப்லேயோ வந்து நம்பர் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து எங்களுக்கு காட்ட மாட்டார். அதை கேட்டால் அதுக்கு ஒரு மலைப்பல் வேலை இல்லை, அவர் அனுப்பலை இப்படின்னு சொல்லி ஒரு மலைப்பல் காரணங்கள் சொல்லி அதுவும் தர மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 600 ரூபா தான் கட்டு காசாக இருக்கும். இவர் வந்து 700 ரூபா 750 ரூபா வாங்குற மாதிரி ஒரு அமௌண்ட்டை சொல்லி தனக்கு அதில் ஒரு லாபத்தை ஈட்டுகின்ற இந்த இடத்தரகர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அல்லது வைபர் குரூப்பில் வந்து நீங்கள் ஒரு சீட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இல்லை கேட்குறீங்கன்னு சொன்னால் டக்குன்னு என்ன செய்வார்னு சொன்னால் அந்த சீட்டு பிடிக்கிறவர், அவர் அந்த தாட்சி பிடிக்கிறவர், அவர் வந்து தனக்கு அந்த வேறு வேறு நண்பர்களுடைய இலக்கங்களை கொண்டு வந்து அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆட் பண்ணுவார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தெரியும் நீங்கள் சீட்டு கேட்க போகிறீங்க, உங்களை விழுத்தனும், உங்களிடம் வந்து சீட்டை விழுத்தி அல்லது நீங்கள் வந்து கூட யாராவது கேள்வி கேட்கின்ற பொழுது நீங்களும் உங்களுக்கு ஒரு அவசர தேவைக்காக நீங்கள் சீட்டை கேட்கணும்னு சொன்னால் அங்கே இருக்கிறவர்களுக்கு வந்து ஊசி ஏற்றி 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 உங்களுக்கு வந்து உயர்த்தி விட்டு உங்களை வந்து கீழே விழுத்துவதற்காகவும் இந்த சீட்டுகள் கேட்கின்றதுக்காக செய்யப்படும். ஆனால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர் ரிமூவ் பண்ணப்படும். ஆனால் நீங்கள் சாட்சிக்காரரை வந்து கால் பண்ணி கேட்டீங்க சொன்னால் இல்லை இது அவற்ற மனுஷி, இது அவற்ற அந்த அக்காவனுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி ஒரு மலைப்பல்கள் சொல்லி அவர்கள் நீங்கள் சீட்டு கேட்குற நேரத்தில் வந்து இவ்வாறான குளறுபடி வேலைகளும் இந்த குரூப்பில் வந்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டு பிடிக்கின்ற இந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமானவர்கள் பார்த்தீங்கன்னா 5 சீட்டு 10 சீட்டு எல்லாமே பிடிப்பாங்க, 20 சீட்டு 25 சீட்டு பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி பணக்காரர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் பாருங்க, நீங்கள் சீட்டு பிடிக்கிறார்கள் வந்து இந்த நேர்மையான வழிகளில் ஒரு சிலர் தான் செய்கிறார்கள். மிச்சம் எல்லாமே சுத்துமாத்து விளையாட்டு, இடத்தரகர்களாக நிற்பவர்கள் அதை அதை விட என்னும் சுத்துமாத்து இப்படி செய்கின்ற பொழுது இந்த சீட்டுகளில் நான் சொன்னது போல ஏற்கனவே கழிவுகளை வந்து குறைஞ்சி சொல்லிவிட்டோம்னு சொன்னால் கட்டுக்காசு கூடும். கட்டுக்காசு கூட நீங்கள் நேரடியாக சீட்டு முதலாவது சீட்டோ 2வது சீட்டோ கழிச்சு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் சீட்டுக்கு போகலை அப்படின்ற பட்சத்தில் அவர் எப்படியுமே சீட்டு பிடிக்கிறவர் வந்து கோப்பியில் எல்லாமே எழுதி வைப்பார், நீங்கள் சீட்டு எடுத்துட்டீங்க வாரீங்களா இல்லை எல்லாமே வந்து அவருடைய மண்டையில் போகும். ஓகே மண்டைகளை வந்து வச்சுட்டு கேட்கல என்ன செய்வார், ஓகே நீங்கள் ரதன் இன்றைக்கு போன முறை சீட்டு எடுத்துட்டார், இன்றைக்கு முறை சீட்டுக்கு வரலையேன்னு சொன்னால் ஓகே இவரை வந்து கழிச்சு குறைச்சி சொல்லி இவரோட வந்து காசு வாங்குவோம்னு சொல்லி ஒரு 25 சீட்டு பிடிக்கணும்னு சொன்னால் அவர்களுக்கு எத்தனை நபர்கள் அதுக்குள்ள தொடர்பில் இருப்பார்கள். அவ்வளோ பேர் டைம் வந்து ஒருவரிடம் வந்து 100 ரூபா படி கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஒரு சீட்டில் வந்து ஒரு 10 பேரிடம் வந்து 100 ரூபா படி வேண்டினா 1000 ரூபா வேணும்னா அவர் சீட்டு காசு கட்டிடுவார். சீட்டு காசு கட்டுறதுனா தாஜி காசு எடுப்பார். தாஜி காசு எடுக்கிறதோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ இப்படி சின்ன டெக்னிக்கலை யூஸ் பண்ணி தான் இந்த சுத்துமாத்து வேலைகள் வந்து இந்த சீட்டுகளில் அளவுக்கு அதிகமாகவே இடம்பெறுகிறது. இதில் எந்த விதமாக யாருமே இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னால் இங்கே பிரான்ஸை பொறுத்தவரையில் அல்லது ஐரோப்பாவை பொறுத்தவரையில் சீட்டு தொழில் செய்கின்றவர்கள் இப்போ வந்து நிறைய கண்காணிக்கப்பட்டாலும் இவ்வாறான மற்றவர்களினுடைய அடி 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 வயிற்றுல கை வச்சு நாங்கள் முன்னேறணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வாறான வேலை செய்கிறார்கள். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விசா உள்ளவர்கள் விசா இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது விசா உள்ளவர்கள் அப்படின்ற பொழுது அவர்கள் ஏதாவது சட்ட நடவடிக்கைக்கு போயிடுவார்கள் ஏதாவது என்கின்ற ஒரு காரணத்துக்காக அதற்கு அவர்களோடு இன்னொரு மாதிரியும், விசா இல்லாதவர்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர்களிடம் விசா இல்லை தானே இவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு போக மாட்டார்கள் தானே இவர்களை இலகுவாக ஏமாற்றி விடலாம் தானே அப்படின்னு சொல்லி இன்னொரு விதமாகவும் இப்படியான வேலைகளும் வந்து ஒரு சிலர் வந்து செய்கின்ற விஷயங்கள்
சமூகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விஷயத்தை வந்து ஒரு சகோதரர் வந்து அண்ணா இந்த சீட்டு சம்பந்தமாக ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி இமெயிலில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். நான் தெரிஞ்ச விஷயங்கள் இந்த சீட்டுகளை இடம்பெறுகிறது இப்படியான நிறைய சுத்துமாத்து வேலைகள் அல்லது வந்து இப்படி எங்களுடைய தமிழர்களுடைய அடி வைத்து அடிக்கிற வேலைகள் நிறைய இடம்பெறுகின்றன. ஆனால் சீட்டை பொறுத்தவரையில் குலுக்கல் சீட்டு ஓரளவுக்கு திருப்தியானது. ஆனால் அதுவும் வட்டி கணக்கு பார்க்கின்ற பொழுது படு நட்டம். ஏன்னு சொன்னால் முதலாவது குழுக்களில் சீட்டு விழுந்துட்டா நட்டம் இல்லை. அல்லது ஒரு 10 சீட்டுன்னு சொன்னால் ஒரு 5ஆவது சீட்டில் குழுக்களில் சீட்டு விழுந்துட்டா ஓகே. கடைசியாக குழுக்களில் சீட்டு விழுகின்ற பொழுது கூட்டி கழிச்சு வட்டி கணக்கு பார்க்கின்ற பொழுது அது நட்டம். அதே மாதிரி இந்த கழிவு சீட்டு எடுக்கின்ற பொழுது கழிவு சீட்டு முதலாவது சீட்டு 2வது சீட்டில் வந்து கழிச்சு எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் பெரிய அமௌண்ட்டில் கழிவு வரும். அதை விட நீங்கள் கழிச்சு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கழிச்சு எடுத்துக்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கழிவு வந்து சரியான குறைவாக இருக்கும். எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதிகள் மாதிரி தான் இந்த சீட்டுகளில் இந்த அவை ஒரு சீட்டு பிடிக்கிற தாச்சி வச்சிருக்கின்ற அவைகளுடைய பினாமிகள் அல்லக்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. நீங்கள் சீட்டு கேட்க போகிறீங்க அப்படின்றாலே நீங்கள் கேட்கின்ற பொழுது கையில் உள்ள சீட்டு இருக்கும். நீங்கள் கேட்டதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லது அடுத்த வாரம் அல்லது அடுத்த கிழமை அல்லது எப்படி அது சீட்டு போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்டதில் இருந்து டபுள் மடங்கு குறைவாக நீங்கள் 5000 ரூபா கழிச்சு ஒரு சீட்டை எடுக்கிறீங்க 20000 சீட்டுன்னு சொன்னால் அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கழிச்சு எடுத்துருப்பார் 2500 ரூபா தான் கழிச்சு எடுத்துருப்பார். இப்படித்தான் இருக்கு. அவ்வளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீட்டுகளுக்குள்ள வந்து நிறைய தில்லாலங்காடி வேலைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி விளவு அதுக்கப்புறமாக கேள்வி விளவுன்னு சொல்லி எல்லாமே வந்திருக்கு. இதில் நீங்கள் சீட்டு கேட்கின்ற பொழுதே வந்து சீட்டு பிடிக்கின்றவர் வந்து அந்த டெலிஃபோனில் வந்து 4 பேரை கனெக்ட் பண்ணி வச்சுக்கொண்டு எல்லாமே சீட்டுக்கு அப்புறம் எங்களுக்கு யாருன்ற வேலைகளை எல்லாமே தெரியாது. இது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையில் ஒரு சீட்டுன்றது வந்து எங்களை பொறுத்தவரை முன்னேறினவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே மாதிரி கீழே போனவர்களும் இவ்வளவோ நிறைய பேர் இருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த சீட்டு வந்து சிலரை வாழ வச்சிருக்கிறது, பலரை வந்து அழிச்சிருக்கிறது அப்படின்றத நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் சீட்டு பிடிப்பவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் சொன்னார். நீங்கள் இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா மக்களுக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச காரணங்கள் இவ்வளவுதான் சகோதரிகளே. நீங்கள் யாராவது புதிதாக ஏதாவது காரணங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதையும் வந்து இங்கே தெளிவுபடுத்துங்க. எங்களுடைய சகோதரர்கள் யாராவது இதில் மாண்டு போகாமல் மீள்வதற்கான அல்லது வந்து இந்த சீட்டுகளை சுற்றி கொண்டு போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சீட்டு கட்டி போட்டு நிறைய பேர் சுற்றிட்டு போகிறவர்கள் எல்லாமே இருக்கிறார்கள். இங்கே பிரான்ஸை சீட்டை கட்டி போட்டு சீட்டை முதலாவது சீட்டு 2வது சீட்டு எடுத்து போட்டு கனடா ஓடினவர்கள், லண்டனுக்கு ஓடினவர்கள், இப்படி நிறைய கதைகள் நாங்கள் காதுகளின் ஊடாக கேட்டிருக்கிறோம். சீட்டு பிடிச்சவங்க இன்றைக்கு நடுரோட்டில் நிற்கிற எல்லாமையும் இருக்கிறது. 5 கடை 6 கடை வச்சு தொழில் செய்த சீட்டு பிடிச்சவர்கள் இன்று வந்து இன்னொரு கீழே வந்து பணியாற்றுகின்ற நிலையை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன். அதனால் இந்த சீட்டு தொழில் அப்படின்றது ஆக மொத்தத்தில் வந்து ஒரு சுத்துமாத்து. அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்படியே ஒரு சீட்டு பிடிப்பதை விட ஒரு நகையோ ஒரு பவுனோ அல்லது வந்து வங்கியிலையோ அந்த காசை போட்டிங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வழியில் பிரயோசனமாக இருக்கும். இல்லை சொத்து வாங்கி வையுங்க, இப்படி ஏதாவது பிரயோசனப்படுத்துங்க. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி உறவுகளை. இது பற்றிய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.